ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் vlogோட கண்டினியூவேஷன் தாங்க. ஸோ லாஸ்ட் vlog நீங்கள் பார்க்கலன்னா அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நாங்கள் ஒரு நாளில் 4 பீச் விசிட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ரேண்டமாக ஒரு ரோட்குள்ளே நுழைஞ்சு ஸோ அங்கே இருக்கிற ஒரு பீச் போயிருந்தோம். செகண்டாக நாங்கள் கோவளம் பீச் போயிருந்தோம். அண்ட் தேர்டாக இப்போ நாங்கள் வந்திருக்கிறது டைகர் கேவ்ஸ் தாங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் நாங்கள் பண்ணோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே மகாபலிபுரம் தெரியுங்க. ஆனால் இந்த பிளேஸ் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். ஸோ இந்த லொக்கேஷனோட நேம் வந்து டைகர் கேவ்ஸ். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரதுன்னா மேப்பில் கரெக்டாக போட்டுட்டு வாங்க. பிகாஸ் இது வந்து மகாபலிபுரம்க்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த பிளேஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்க் மாதிரி இருக்கும். அண்ட் மகாபலிபுரம் மாதிரியே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அது எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஒரு லஞ்ச் வந்து நீங்கள் பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க இது. மிஃப்ரா பீச் வந்தாச்சு. ஷூஸ் ரிமூவ் பண்ணுமா? யாருமே இல்லைடா, ஜாலி தான் இன்னைக்கு மிஃப்ராக்கு. பீச் ஃபுல்லாக உனக்கு தான். போலாமா? தண்ணியில் போகலாமா? ஷூஸா ரிமூவ் பண்ணு. என்ன இப்படி தூக்கி போடுற? ஸோ டைகர் கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக நல்ல பார்க் மாதிரி இருக்குங்க. நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்கள் லஞ்ச்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். பட் இப்போ அலோவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து குரூப்பாக லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்கன்னா பின்பக்கமாக உங்களுக்கு வந்து பீச் வந்துடுங்க. வீக்கெண்ட் டைம்லலாம் நீங்கள் டைகர் கேவ்ஸ்க்கு வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு நிறைய ஃபேமிலிஸ்லாம் வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து வீக் டேங்க. வீக் டேயில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. கூட்டம் செம்ம கம்மியாக இருக்கும். லைக் 1-2 பேர் தான் இருப்பாங்க. லிட்ரலி நாங்கள் வந்து வீக் டேயில் தான் போயிருந்தோம். அன்றைக்கி யாருமே இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. நாங்கள் போனும்போது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. லைக் அவங்களும் ஒரு 5-10 மினிட்ஸில் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்து அந்த பிளேஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்திரிங்க போலாம். ஒரு நிமிஷமா? எவ்வளோ ஒரு நிமிஷம்? யாருமே இல்லடா. எவ்வளோ பெரிய ஆளு. பீச்லேயே நம்ம மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை. செம்ம. அதே எங்கள் அம்மா. மம்மி மம்மி ஹாய். வாவ், நல்லா என்ஜாய் பண்ணுறடா. ஒருத்தர் கூட இல்லை பீச்சில். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். நம்ம ப்ரைவேட் பீச்னு கேட்டு போனால் கூட நமக்கு இவ்வளோ ப்ரைவசி இருக்குமான்னு தெரியல. செம்மையாக இருக்குது. இது நாள் வரைக்கும் நிறைய டைம் பீச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் இருப்பாங்க. இவ்வளோ எம்டியாக நான் என்றைக்குமே பீச் பார்த்ததே இல்லைடா. இது நிஜமாகவே எங்களுக்கு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தாங்க இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி என்னைக்காவது தனியாக பீச்சில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பொண்ணு பீச்லேருந்து வரவே மாட்டேன்னு செம்மையாக அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி அவளை கன்வின்ஸ் பண்ணி
ஒரு வழியாக பீச்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா அவள் ரொம்பவே கிராங்கியாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தா. பிகாஸ் திருப்பி பீச்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் அவளை மறக்க வைக்கிறதுக்காக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பீச்லேயே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ்லாம். இதெல்லாம் வந்து வீக்கெண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீக் டேயில் வந்து அங்கே யாருமே இல்லை, ஆளே இல்லைங்க, யாருமே இல்லை. அதை சும்மா வந்து அதை அங்கே அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. சரி என் பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவளை அது மேலே ஏற்றி விட்டு சும்மா ஒரு 2 ரவுண்ட் வந்து சுற்றி விட்டுட்டு இருந்தோம் அவளை. டாய் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. டைனோசரில் உட்கார போறியா? அது டிராகன் டி. டிராகன் ஏறி உட்காருங்க. ஓ இன்னைக்கு லக்கு தான் மிஃப்ராக்கு. எல்லாத்துலேயும் உட்காந்துக்கிட்டாடா. சீக்கிரம் சீக்கிரம் ஸ்பின் பண்ணுங்க. ஏ மிஃப்ரா ஹாய் சொல்லு. வெயிட்டாக இருக்காது சுற்றுறதுக்கு. இது ஏதோ நம்ம ஓனாக ஒரு ரெசார்ட்டில் வந்து நம்ம எல்லாமே விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மிஃப்ரா எங்க? மிஃப்ரா ஹாய் பாய். ஜாலிடா மிஃப்ராக்கு, எல்லா ரைடும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாடா. ஆமாம் இப்போ இன்னைக்கு ஜாலியாக சூப்பரா. யாரும் இல்லாதனால வீக் டேனால, வீக்கெண்டுனா நமக்கு இந்த இதெல்லாம் கிடைக்காது. சுற்றுறதுக்கு எங்கே போகிற? ஓகே பாய் சொல்லிட்டு அங்கே போறியா நீ? சூப்பராக இருக்குல்ல பிளேஸு. அவ்வா அங்கே உல்ஃப்லாம் இருக்காது, இது ஜூன்னு நினச்சிட்றியா நீ? இது ஜூ இல்லைடா. போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி, ஈரமாக இருக்குல்ல. ஸோ டைகர் கேவ்ஸில் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இதே நீங்கள் வீக்கெண்டில் வந்திருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே முச்சுன்னு மக்களாக நின்றுட்டுருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட அழகாக எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எம்டியாக நான் எடுக்கணும், அழகாக தெரியணும், இந்த பிளேஸ் மட்டும் நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு வீக் டே போல் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. பழமா? என்ன பழம்? நாகப்பழமா? எவ்வளோ கிடக்குது கீழே. இருங்க ஒரு நிமிஷம். மிஃப்ரா ஏதோ வந்து சாகசம் காட்டுறா. மிஃப்ரா சூப்பர்ரா. பார்த்து ஷூஸ் போட்டிருக்கலாம்ல. இந்த இடத்துக்கு நீ ஷூ போட்டிருந்தா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். சூப்பர் மிஃப்ரா. பரவாயில்ல, ஸ்லிப்பர் கழட்டிடு. அப்படியே போ ஸ்லிப்பர் கழட்டிடு. வேண்டாம், அது வழுக்கி விட்டுரும். ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு போ. மேலே ஏறி போ. சூப்பர். அப்படியே நில்லு, ஃபோட்டோ எடுக்கலாமா மிஃப்ராவை? பார்த்து என்ன பண்ணுறீங்க? டான்ஸ் ஆடு. ரஞ்சிதமே டான்ஸ் ஆடு. சரி வாங்க போகலாம். இப்போ எவ்வளோ பழம் கொட்டி இருக்குல்ல. மடி மரம் பாருங்க, எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. அதுவும் மேலே பாருங்க எவ்வளோ பழம் இருக்குன்னு. இது ஒன்று வளர்க்கலாம் நம்ம வீட்டில். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் மரம் இருந்ததுங்க. அதில் அவ்வளோ பழம் போட்டிருந்தது. கீழேயும் நிறைய பழம் விழுந்து செதறி கிடந்தது. ஸோ புதுசாக எடுக்கலான்னு சொல்லி தான் எங்கள் அப்பா இந்த சாகசெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் கல்லை தூக்கி எரிஞ்சு விழுந்தது பார்த்தீங்கன்னா என்னமோ 2 பழம் தான் விழுந்துச்சு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டைகர் கேவ்ஸ்லேருந்து நாங்கள் கிளம்பி நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனாக நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா 4th நாங்கள் போன பீச் வந்து திருவான்மியூர் பீச் தாங்க. திருவான்மியூர் பீச்சில் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் ரொம்பவே
ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு தென் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒரே நாளில் 4 பீச் நாங்கள் வந்து போவோம்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்கள் டே வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you next video. Tata, take care, bye bye.